ஈரானில் வந்து மீண்டும் ஒரு போர் முழக்கம் வந்து தொடங்கியிருக்கு. ஈரான் நம்மளையும் அடிப்பான், இஸ்ரேலையும் அடிப்பான். அப்போ அடியாளை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டான்னா, நீ அடி, திருப்பி உனையும் அடிப்பான்ல, அதுக்கு நான் பாதுகாப்பு தரேன். ஆனால் என்னையை தொட்டான்னா சர்வதேச அளவில் நம்ம பிரச்சனை பண்ணிப்போம். ஈரானில் இருக்க பள்ளிகள் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 37 குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க. அதுதான் அவங்க கொலகாரங்க தானே, பணத்துக்காகவும் எண்ணெய்க்காகவும் எது வேணாலும் பண்ணுவாங்க. ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் 58,000 பேரை கொண்டாங்க. அப்போ இவங்களுக்கு சரியான ஒரு பதிலடி. இந்த தாக்குதலுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஆட்சி மாற்றம் வந்து நடக்கும், அதே மாதிரி அணு ஆயுதத்தை தடுப்போம். இவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க, செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தடுப்போன்னு சொல்கிறதோ இல்லை ஆட்சி அவன் நாட்டில் போய் வேணா ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இஸ்ரேல் இறக்கி விடுவான், அவனை இறக்கி விடுவான், ஈராக்லேருந்து குண்டை போடுவான், கத்தார்லேருந்து குண்டை போடுவான், இது அவனை போட்டு அடிப்பான். ஈரான் தரப்புல இருந்தும் வந்து கண்டிப்பாக அமெரிக்கானுடைய அனைத்து இராணுவ தளங்களையும் அவங்க வந்து அழிச்சிடுவோம். அதுதான் அவங்க வந்து பின்வாங்கலாம் மாட்டாங்க. ஈரானுடைய பாரம்பரியமே வேறு. கடைசியில் ஒளிஞ்சு போனாலும் சரி, எங்களுக்கு 2 கண்ணு போனாலும் இவன் ஒரு கண்ணுனாலும் நோண்டாமல் போட மாட்டான். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர். வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஈரானில் வந்து மீண்டும் ஒரு போர் முழக்கம் வந்து தொடங்கியிருக்கு. அதாவது ஈரானுடைய தலைநகரம் டெஹ்ரானில் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவும் தொடர்ந்து இப்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அதற்கு பதிலடியாக வந்து ஈரானும் தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. அங்கே இருக்க இப்போ இந்த கரண்ட் சூழல் என்ன சார்? என்னன்னா, இது சாதாரண இப்போ ஒரு 2 நாட்டுக்குள்ளே சண்டையெல்லாம் கிடையாது. திடீர்னு ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒரு சண்டை வருது அப்படின்ற மாதிரி கிடையாது. இது எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை திட்டம், மொத்தமாக கொள்ளையடிக்கிறது. ஒரு பெரிய ரவுடியை வந்து மொத்தமாக புகுந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தனையாக ஆட்டையை போடுறது தான் இது. அதோட திட்டத்தில் ஒரு பகுதி தான். அவனோட அடியாள் யார் அப்படின்னு தனுஷ் படத்துலலாம் பார்த்திங்கன்னா தெரியும். வில்லன் இருப்பான், வில்லன் கூட ஒரு அடியாள் வருவான், அவன் தான் கூடயே இருப்பான். புரியுதா? அது விஜய் படத்தை தவிர எல்லா படத்துலேயும் அது இருக்கும். நீங்கள் விஜய் படம் மட்டும் தான் பார்க்குறீங்கனாலும் அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அஜித் கூட ஒரு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அது செயினை சுற்றிட்டே இருப்பாப்புல, நீ இல்லை என்றால் வந்து ஒரு படம், அது படம் பேர் மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா அவர் இந்த தாதாவோடைய தம்பியாக இருப்பாப்புல, கூட அடியாளை எது சொன்னாலும் செஞ்சு முடிச்சிருவாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் அது தமிழ் படத்தில் நிறையா பார்த்துருப்போம், மலையாள படத்தில் பார்த்துருப்போம், ஹிந்தி படத்தில் பார்த்துருப்போம். இதுதான் உலகத்துலேயும் ட்ரம்ப்போட அடியாள் தான் வந்து நெதன்யாகு. கூடயே இருக்கக்கூடிய விசுவாசமான அடியாள். அந்த அடியாளை காப்பாற்ற வேண்டியது தலைவனோட கடமை. தலைவனுக்கு அடியாள் நெதன்யாகு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானை வந்து கொள்ளையடிக்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறாங்க. மொத்தமாக முடிச்சுக்கிட்டு எங்கே உள்ள எண்ணெயெல்லாம் ஆட்டையை போடணுன்றது அவர்களோட நீண்ட நாள் திட்டம். ஈராக்கு, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா நாடுகளில் சில நாடுகள், எங்கெங்கெல்லாம் என்ன இருக்கோ அவனுக்கு பூரா ஆபத்து. சரியா? ஸோ இந்த மாதிரி இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த கில்லி படமே எடுத்துக்கலாம். இப்போ என்ன விஜய் டாபிக் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அப்போ ஒரு அழகான பொண்ணு இருக்குது, அத்தை பொண்ணு இருக்குது. ஸோ இதை எப்படியாவது ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வில்லை என்னென்னலாம் பண்ணுவான்னு எல்லாம் தெரியும். கடைசியில் போய் விஜய் திரிஷா தூக்கிட்டு வந்துடுவாப்புல. ஸோ அது படத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் நடக்கும் இந்த சம்பவம்லாம். அதே மாதிரி தான் ஒரு நீண்ட நாள் வில்லன் தான் ஒரு எங்கெல்லாம் அழகான பெண்கள் இருக்காங்களோ அதில் பூரா அத்தை மகளாக அமெரிக்கா நினச்சிடுவான். எப்படியும் அந்த பொண்ணு நம்ம தான் கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி சிம்பிளாக புரிகிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி ஏற்கனவே ஈராக்கை நாசப்படுத்திட்டாங்க, குவைத்தை நாசப்படுத்தினாங்க, கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க. ஈராக்கை அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க. என்ன அவன்கிட்ட தான் விற்கணும், கிணறு அவன் தான் தோன்றுவான். ஊரில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கிணறு அவனது. சரியா? அதுக்கப்புறம் எல்லா கிணறையும் ஆட்டையை போட்டு கடைசியில் வெனிசுலா கிணத்தை ஆட்டையை போட்டான். எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இப்போ ஈரான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த எதுக்காக நான் அந்த அத்தை மக அழகான பொண்ணுன்னு சொல்கிறேன்னா, அழகான பொண்ணு ஒரு வீட்டில் பிறந்தாலே அந்த குடும்பத்துக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் இருக்குது. புரியுதா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஈரானில். அதுதான் அந்த எண்ணெய் ஆயில் இருக்க மாதிரி. அப்போ ஈரான் வந்து என்னென்னா, அந்த எண்ணெய் வளத்தை என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருக்கு விற்கிறாங்க. யாருக்குன்னா, மெயினாக ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கு விற்கிறாங்க. சைனா வாங்கி என்ன பண்ணுதுன்னா அது பயன்படுத்துது. ரஷ்யா வாங்கி என்ன பண்ணுதுன்னா கச்சா எண்ணெய் வாங்கி ப்யூரிஃபை பண்ணி வெளி மார்க்கெட்டில் விற்கிது. இப்போ வெளி மார்க்கெட்டில் விற்கும்போது அதுக்கு பயங்கர பெருத்த லாபம் வருது. சரி, அவன் விற்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தா விற்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறான். ஏன்னா அமெரிக்கா ஈரானுக்கு பொருளாதார தடை வச்சுருக்கான். யாரும் அண்ணன் தண்ணி புழகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கான். ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டு கம்மியான ரேட்டுக்கு யார் ரஷ்யா வாங்கி வெளியில் விற்கிது, கூட ரேட்டுக்கு இந்தியாவுக்கு விற்றுது. அதே மாதிரி ஈரானில் நம்ம என்ன வாங்கிட்டு இருந்தோம் காலங்காலமாக, அது மன்மோகன் சிங் இருக்கக்குள்ள ஈரானில் என்ன வாங்கிட்டு தான் இருந்தோம். தடை இருந்தபோது நம்ம தைரியமான ஒரு அரசாங்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னோடனே நம்ம வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, திடீர்னு நமக்கு ஒரு அப்பா கிடச்சிட்டேன். அப்போ என்ன ஆகும் ஒரு குடும்பத்தில்?
புரியுதா அவங்களுக்கு? திடீர்னு ஒரு அப்பா கிடச்ச உடனே அந்த அப்பா அவர் கூப்பிட்டு சொல்கிறார், மை சன் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. இவரும் அப்பா அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சி புது அப்பா கிடச்சிட்டாரு. உடனே அந்த அப்பா சொல்கிறாரு, இனிமேல் நான் சொல்கிறது தான் கேட்கணும். புரியுதா? அம்மா சொல்கிறத கேட்டது வரைக்கும் போதும். இனி நீ பெரிய பையனாகிட்ட, இனி அப்பா சொல்கிறது தான் கேட்கணும். நீ அப்பாவை ஏற்றுக்கணிய, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு அசரீரி குரல் கேட்குது. நம்ம ஜி அங்கே போகிறாரு. போய் வந்து அதை டிக்ளேர் பண்ணுறார். இந்தியா வந்து தாய்னா இஸ்ரேல் தந்தைன்றார். அப்போ தந்தையை தத்தை எடுத்துட்டார். அப்படி இருக்கும்போது அப்போ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்றது தானே. தந்தை கூப்பிட்டு சொல்கிறாரு, மகனே நீ சின்ன வயசில் என்ன சேட்டை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, தாய் உன்னை எவ்வளோ தூரம் வளர்த்துருக்கலாம், இனிமே வந்து நீ ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்ட, இல்லைன்னா உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட மாட்டேன், சோறு போட மாட்டேன், இல்லைனா அடியால் வச்சு உன்னை அடிச்சு விடுவேன், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவேன், உனக்கு கொடுத்த பைக்கை பிடிங்கிடுவேன் அப்படின்னு ஒரு பையனை சொன்னேன். நான் சரி அப்பா இவ்வளோ தூரம் டெய்லி வேறு செலவு காசு தரேன்றாரு. அப்போ அதே அப்பா சொல்கிறார், நீ கஞ்சா குடிப்பியோ இல்லை யாராவது 10 பிள்ளைங்களை லவ் பண்ணுவியோ எங்கே போய் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாயிரு, ஆனால் அப்பா சொல்கிறது மட்டும் கேட்கணும், நீ எப்படி வேணாலும் இருந்தால். அப்போ அந்த பையன் வேணான்னு சொல்லுவானா? எல்லாமே கஞ்சா குடிச்சிங்கன்னா குடிச்சிக்கன்றாரு, சரக்கு அடிக்கிறனா அடிச்சு காசு தரேன்றாரு, பைக் வாங்கி தரேன்றாரு, என்ன வேணாலும் பண்ணிக்கப்பான்றாரு, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கணும்ப்பா. அப்போ புதிய தந்தை கிடச்சதுனால சரி நான் அதை கேட்குறேன் அப்படி பிரித்து விட்டாங்க எல்லாத்தையும். ஈரானுக்கு யாரெல்லாம் நடுநிலையாக இருக்கவன், க்ளோஸாக இருக்கவன் எல்லாத்தையும் பிரித்து விட்டால் 2 பேர் தான் இன்னி பாக்கி. யாருன்னா ரஷ்யாவும் சைனாவும் தான். சைனா ஒன்றுமே இங்கே பண்ண முடியாது. அப்போ என்னென்னா உலகத்தில் ஈரானை தனிமைப்படுத்திட்டு அதை அப்படியே தூக்கணுன்றது. புரியுதா உங்களுக்கு? இதுக்கான பிளான் தான் இப்போ இந்த கப்பலை என்ன கப்பல் செஞ்சு வச்சு என்ன சும்மா என்ன அது என்ன டூரிஸ்ட் போட்டான். நான் ஆல்ரெடி ஈரானை சுற்றி வந்து படைகள். ஆமாம் அதெல்லாம் செஞ்சுட்டாங்களம்மா. 1.5 லட்சம் கோடி செலவு பண்ணி செஞ்சுருக்காங்க. 5000 பேர் வேலை பார்க்குறான். இப்போ அதில் பாத்ரூம் வேறு அடைச்சிருச்சு. அந்த வேலையை தான் இப்போ ஒரு 10 நாளாக பார்த்துட்ருக்காங்க. இல்லைன்னா அன்றைக்கே போர் தொடுத்துருப்பாங்க. கப்பல் ஃபோர்டு, அந்த ஃபோர்டு கப்பலில் என்ன ஆயிடுச்சுன்னா சாக்கடை அடைச்சிருச்சு உள்ளே. 5000 பேர் இருக்காங்க இங்கே. பாத்ரூம் தான் லெட்டின் தண்ணிலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து என்னென்னா அந்த டெக்னாலஜி என்னென்னா வேக்யூம் டெக்னாலஜி, அதில் இழுத்து எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் இன்னும் தண்ணி அடைச்சி போச்சு, குளிக்க முடியல, போக முடியலன்னா வீரர்கள்லாம் நொந்து போயிட்டான். ஏன்னா அது இப்போ ரிப்பேர் பார்க்குற கொண்டு போய் நிறுத்துறது கூட டைம் இல்லாதனால பாத்ரூம் பிரச்சனைனால 10 நாள் நினச்சின்னு நம்புவீங்களா? சண்டை தள்ளி போயிடுச்சு. சாதாரண பாத்ரூம் பிரச்சனை, லெட்டின் பிரச்சனையில் 10 நாள் தள்ளி போட்டு இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு பாதி பாத்ரூமை சரி பண்ணி பாதி கதவை மூடிட்டாங்க. இதுக்குள்ளே போய்க்கங்கப்பா, முதல்ல சண்டையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று. அதுவும் நேற்று அவன் அடிக்காமல் என்ன பண்ணனா, நம்ம அடித்தோம்னா ஈரான் நம்மளையும் அடிப்பான், இஸ்ரேலையும் அடிப்பான். அப்போ அடியாளை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, நீ அடி, திருப்பி உனையும் அடிப்பான்ல, அதுக்கு நான் பாதுகாப்பு தரேன். ஆனால் என்னையை தொட்டான்னா சர்வதேச அளவில் நம்ம பிரச்சனை பண்ணிப்போம். நான் உன்னை அடிக்கவே இல்லை, நெருக்கி தான் நிறுத்தினேன், அப்புறம் எதுக்கு நீ என்னை அடித்த அப்படின்னு நான் பிரச்சனை இழுக்கிறேன். அதனால் நீ அடி, உனையை திருப்பி அடித்தா நம்ம ராக்கெட்டை லான்ச்சரை வச்சு நம்ம அடித்து அதை தடுத்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி தான் இஸ்ரேலை வச்சு அடிச்சிருக்காங்க. இஸ்ரேலை வச்சு அடித்து இந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய தளங்கள்லாம் கொண்டு போய் வச்சுருக்காங்க. வச்சு அடித்து இப்போ திருப்பி ஈரான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருக்குது. ஈரானும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா நம்ம எப்படி பதில் தாக்குதல் எங்கெல்லாம் நடத்தலாம், யாரெல்லாம் அடிக்கலாம், எப்படி அடிக்கலான்றது இவன் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. சரி அவன் அடித்தா நம்ம என்ன பண்ணலான்னு இவனும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வார்ன்றது. இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் வந்து தெரியும். இது தொடரப்போதா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். சார், இப்போது ஈரானில் இருக்க ஒரு பள்ளிகள் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 37 குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க. அதே மாதிரி கமேனி அவர்களுடைய வீடு, அலுவலகம், அதையும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கமேனியும் இப்போ அந்த இடத்துல இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. கமேனிலாம் அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் அவங்க கொலகாரங்க தானே. இதை ஏதாவது ஒன்று பண்ணி கொடூரங்கள் தான். அவங்க வந்து எப்படின்னா பணத்துக்காகவும் எண்ணெய்க்காகவும் எது வேணாலும் பண்ணுவாங்க. ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் 58,000 பேரை கொண்டாங்க. அது யார் கேட்க முடிஞ்சிச்சு? ஒன்றுமே கேட்க முடியல. அப்போ இவங்களுக்கு சரியான ஒரு பதிலடியை யார் கொடுப்பான்னு தெரில. பூனைக்கு யார் மணி கட்டுவாங்கன்னு அது விரைவில் கட்டுவாங்க. ஒருவேளை பூனையே போட்டு தள்ளுறாங்களா என்னன்னு தெரில. அதுக்கு மணியை கட்டி அது போய் சவுண்டு கேட்டு வைக்கிறதுக்கு பூனையே விஷம் வச்சு கொண்டு விட்டோம்னா அப்படிக்கூட பிளான் வச்சுருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. ட்ரம்ப் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து அமெரிக்காவை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் ஈரான் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம், இதுக்கு மேலும் வந்து தாக்குதல் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ தாலி இறக்குற திருடன் கூட என்ன செய்வான், குடும்ப கஷ்டம் பிரச்சனை, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என் பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் போய் செயின் அறுத்தேன்மா. கேள்விப்பட்டீங்களா?
அதுதான் சொல்லுவான். கொள்ளையடிக்கிறவன், பிட்பாக்கெட் அடிக்கிறவன், கொள்ளை எல்லாமே குடும்ப பிரச்சனை காரணமாக தான் பண்ணுவான். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும், மனைவியை காப்பாற்றுறதுக்கும், மனைவி கணவனை காப்பாற்றுறதுக்கும், குழந்தை குட்டியை காப்பாற்றுறதுக்கு தான் அவன் தாலி எடுக்கிற வேலையை பண்ணுவான். சில பேர் தான் தண்ணி அடிக்கிறதுக்கு அது இது ஊதாரி செலவு பண்ணுறதுக்கு பண்ணுவான். மீதெல்லாம் குடும்ப பாரம் காரணமாக தான் நிறையா பேர் செய்வாங்க. அந்த மாதிரி தான் எல்லோரும் சொல்கிற காரணம் தான். இப்போது ஈரான் தரப்புல இருந்தும் வந்து கண்டிப்பாக அமெரிக்காவுடைய அனைத்து இராணுவ தளங்களையும் நாங்கள் வந்து அழிச்சிருவோம், இதிலேருந்து பின்வாங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க வந்து பின்வாங்கலாம் மாட்டாங்க. ஈரானுடைய பாரம்பரியமே வேறு. அவங்க வந்து கடைசியில் ஒளிஞ்சு போனாலும் சரியில்லை, இவங்கள வந்து ஒன்றில் 2ல் 1, அவங்களுக்கு 2 கண்ணு போனாலும் இவன் ஒரு கண்ணுனாலும் நோண்டாமல் விட மாட்டான். அதில் தான் எந்த கண்ணை நோண்டுறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எவனா ஒருத்தன் ஏதாவது மணி கட்டினா தான் இவங்களுக்கு வந்து ஒரு சரியாக வருன்றது இதில் ஈரான் விஷயத்தில் ஒரு திருப்பு முனையாக வரும்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய போராக மாறுமா சார்? கண்டிப்பாக மிகப்பெரிய போராக மாறினா இப்போ எல்லாமே ஏமாத்துக்காரங்க. சைனாவும் நல்லவன்னு சொல்ல முடியாது. ரஷ்யா இவ்வளோ நாள் பாரு அவன் மிரட்டுறான்னு சொல்லி இவன் ஆட்டையை போட்டுட்டு இருந்தான். இப்போ அதில் இப்போ இவன் கை மாறும்போது விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா விவேக் காமெடி மாதிரி தான். இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு என்னடா செஞ்சேன்னு, ஒன்றுமே செய்யலை பாஸ், அதான்டா இன்னும் செய்வேன்ற மாதிரி கதை தான். கியூபா மேலே வரும்போதும் போல் அந்த காலத்தில் அவர் வந்து ரொம்ப நம்பிட்டு இருந்தார். மதுரோ ரஷ்யாவை ஆயுதம்லாம் வாங்கி வச்சு ட்ரோன்லாம் நிறுத்தி வச்சுருந்தார். பின்னாடி வெளியாக வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரை முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தார். அந்த நான் அழிச்சிடுவேன் ஒழிச்சிடுவேன். அவங்க என்ன பண்ணாங்க, பின்னாடி வெளியாக கதவுக்குள்ளே வந்து கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. யார் சப்போர்ட் பண்ணாங்க? யாருமே பண்ணல. அவன் இருக்கிற வரைக்கும் சைனாவும் ரஷ்யாவும் நல்லா வாங்கி தின்னுட்டு இருந்தாங்க, ஆயில் வாங்கி. இப்போ ஆயில் மட்டும் இருக்குது, வடையை தூக்கிட்டு போயிட்டாங்க. புரியுதா? ஆயா இருக்குது, சட்டி இருக்குது, வடை காக்கா தூக்கிட்டு வச்சுன்ற கதையில் போச்சு. அதே மாதிரி தான் இப்போ ஈரானுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. ஈரான் ஜெயிச்சிருச்சுன்னா பின்னாடி நிற்கிறேன்னு வாங்க, கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னா விட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து நிலைமையாக இருக்குது. ஸோ அடுத்து ஈரான் என்ன பதிலடி கொடுக்க போகுதுன்னு இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ பதில் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக வந்து சைனா இதில் யாரும் வரமாட்டாங்க. ஆயுதம் கொடுத்து உதவுவாங்க, ஆயுதம் டெக்னாலஜிலாம் கொடுத்து உதவுவாங்க. இது ராக்கெட்டு கொடுத்து அடிங்க, திருப்பி அடிச்சிட்டோன்னா அவன் ஓடி போயிடுவான், அவனை விட்டு போயிடுவான். இதுதான் நடக்கும். இது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணுமா சார்? இந்த தாக்குதலுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஆட்சி மாற்றம் வந்து நடக்கும், அதே மாதிரி அணு ஆயுதத்தை தயாரிக்கும் இதையும் தடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க, செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தடுப்போன்னு சொல்கிறதோ இல்லை ஆட்சி அவன் நாட்டில் போய் வேணா ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன, அதுதான் இவர்களோட நோக்கம். அது ஒரு சின்ன நாடு, அதுக்கு எல்லாம் உலகம் ஃபுல்லாக லாபி பண்ணி எல்லாத்தையும் இந்தியா முதற்கொண்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் நடத்துகிறாங்க. சரியா? ஸோ இதனால் ஆட்சி மாற்றம்லாம் ஏற்படும்லாம் சொல்ல முடியாது. இப்போ அதை ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த வகையான தாக்குதல் நடத்தப்படுது, அதில் யார் பின்வாங்குறான்றதை வச்சு தான் நடக்கும். ஏன்னா இப்போ வந்து முதல்லலாம் வந்து சின்ன சின்ன நாடுகள்கிட்டலாம் அமெரிக்கா போய் தோற்றுக்கிட்டு இருந்த காலமும் உண்டு. இப்போ வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் போட்டு இஸ்ரேலை கையில் வச்சுக்கிட்டு 4 அடியால் வேலைக்கு செஞ்சுருக்காங்க. முதல்ல அவனே நேராக போய் அடி வாங்கிட்டு இருந்தான். இப்போ வந்து அதை செட்டப் பண்ணிட்டான். நம்ம போய் அடி வாங்கக்கூடாது, முதல்ல இவனை இறக்கி விட அவனை இறக்கி விட அப்படின்னு சொல்லி. புரியுதா? அந்த மாதிரி ஒரு இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி தான். ரஜினி படம்லாம் பழைய படம் பார்த்திங்கன்னா தெரியும். ஒருத்தர் மொட்டை ஒருத்தர் வருவான், முதல்ல ஒருத்தர் தாடி, ஒருத்தர் ரஜினி சொல்லுவாங்க டே மொட்டை அப்படின்னு வந்து அவனை அடிச்சுப்பாரு. அடுத்து தாடின்னு வந்துடும். அடுத்து எல்லாத்தையும் அடித்ததுக்கப்புறம் வில்லன் ஓடி போயிடுவான். இல்லைன்னா வில்லன் கூட கிளைமேக்ஸில் ஃபைட் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இது. இஸ்ரேல் இறக்கி விடுவான், அவனை இறக்கி விடுவான், ஈராக்லேருந்து குண்டை போடுவான், கத்தார்லேருந்து குண்டை போடுவான், இவன் அவனை போட்டு அடிப்பான். புரியுதா அவங்களுக்கு? அதுக்கப்புறம் ஓடுறானா நிற்கிறானான்றது தான் கிளைமேக்ஸ். அமெரிக்காவை எதாவது ஓட்டையை போட்டு அந்த கப்பலில் எதாவது பண்ணி விட்றாங்களா? அமெரிக்காவை போய் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த 2 கப்பல் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, பழசாகி போச்சு, 25 வருஷமாச்சு. அதில் ஏதாவது ஓட்டையை போட்டு விட்டாங்கன்னா கூட அது பெரிய அமெரிக்காவுக்கு தோல்வி தான். புரியுதா அவங்களுக்கு? இந்த ஃபோர்டுன்னு ஒரு கப்பல் இந்த பக்கம் நிற்கிது, அப்புறம் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கப்பல் அந்த பக்கம் நிற்கிது. எப்படி ஆப்ரஹாம் லிங்கன் பேரை கெடுக்காமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ இந்த தாக்குதல் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கணும். நன்றி.